வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 32. காட்சி படலம். அனுமன் அசோகவனத்தில் புகுதல். இச்சோலையிலே சீதம்மா கண்டிட்டால் என் சோகமெல்லாம் சோர்ந்து போகும். கண்டிலேன் இங்கும் என்றால் என் செய்வேன் நான் என கலங்கினான். அவ்வாறாயின் இம்மாநகர் முழுதையும் அழித்திடுவேன், என் இன்னுயிர்தனையும் இழந்திடுவேன் என அசோக வனந்தனில் அனுமன் நுழைந்தான். அகமகிழ்ந்த அமரர்கள் வாழ்த்தினர் வான்வெளியில். அனுமன் கண்ட பிராட்டி துயர் நிலை. மயிலனைய சாயல் பெற்றவளும் குயிலனைய இன்குரல் கொண்டவளும் இடை துவண்ட மெல்லியளாம் பெண்மயில் இமை விரிய வீற்றிருந்தாள் மரத்தடியில். இடித்து வருத்தும் அரக்கியரிடையே இடைவெளியின்றியே அவள் இருந்தாள். புலிகளின் கூட்டத்தில் அகப்பட்டதொரு பெண்மானை போல் அவள் தென்பட்டாள். அமிர்தமெடுத்து மன்மதன் வடித்த அழகு சிலையாய் அவதரித்தவள் இங்கே பொங்கும் கண்ணீர் அருவியின் இடையே புகை படிந்த சித்திரமாய் தனித்திருந்தாள். விதிவலி கடத்தல் அரிதென உணர்ந்தவள் குலப்பழி களைந்திட கருதியேயாகினும் சடுதியில் ராகவன் வருவான் என்றே 8 திசையையும் சுற்றி பார்த்தாள். மான் பின்னம் சென்ற எம்பிரானை பின்னவன் இன்னும் கண்டிலன் போலும். பொங்கும் கடலின் இடையினில் இலங்கை இருப்பதை இருவரும் அறிந்திலர் போலும். உலகை வருத்தும் ராவணன் என்னை கவர்ந்து வந்ததை அறியாரோ இன்னும்? விவரமுரைத்திடும் ஜடாயு எங்கே என புண்ணில் புகுந்த கனலாய் புகைந்தாள். பிராட்டி திரிசடையிடம் கூறுதல். திருந்திய சொற்களில் சிறந்தவளாம் திரிசடை என்பாள் தவிர்த்து ஏனைய தீவினை அருந்திரல் அரக்கியர் அனைவரும் நல் உறக்கத்தில் இருக்கையில் உரைத்தனள் பிராட்டி. திரிசடை அரக்கரில் வேறுபட்ட வீடணனின் மகள். தூய நீ கேட்டி? மிதிலையில் முனியுடன் ராமன் நுழைகையில் உருவமும் நாட்டமும் இடப்புறம் துடித்தது. ஆட்சியை ராகவன் பரதன் வசம் தந்து காட்டிடை செல்கையில் வலப்புறம் துடித்தது. நஞ்சை போன்ற ராவணன் எனக்கு வஞ்சம் இழைத்தான் பஞ்ச வடிதனில். அன்றும் துடித்ததென் வலப்புருவம், இன்று துடிக்குதம்மா என் இடப்புருவம். வலப்புறம் இன்று துடிக்கவில்லை, இடப்புறம் நன்றாய் துடிக்கிறதே. நலம் விரைந்து வருகிறதோ? நற்செயல் ஏதும் நடந்திடுமோ? திரிசடை தான் கண்ட நிமித்தமும் கனவும் அவற்றின் பயனும் கூறல். நிமித்தம் சகுனம். மின்னல் போலே ஒளிர்ந்திடும் பெண்ணே, பொன் வண்டொன்று உன் செவியில் ஊதியதின்று. அதனால் ராமதூதன் உனை வந்து பார்ப்பது திண்ணம். அவன் தீயவர்க்கு தீங்கிழைப்பான் என்பது என் எண்ணம். வேல்விழியாளே, தூக்கமே உனக்கில்லை, அதனால் சொப்பனமே நீ காண்பதில்லை. விடிகாலை நான் கண்டேன் இக்கனவு, இடித்தழிந்தது இப்பெருநகரம் பிளந்து. மேலும் கேளாய், இணையான 2 ஆண் சிங்கங்கள் குழுவாக பல புலிகளை கூட்டின. அவை பிளிரும் மத யானைகளை அழித்திட வளைத்தன வனத்தினை குலைத்திட. யானைகள் பிணமாய் விழுந்து அழிந்தன, புலிகள் கூட்டமாய் மகிழ்ந்து குழுமின. நாயகச் சிங்கம் மயிலினை அணைத்தது, வையகம் வாழ்த்திட புறம் புக அழைத்தது. ராம இலக்குவர். இணை சிங்கங்கள், வானரச் சேனை, புலிக்கூட்டங்கள்.
ராவணன் மத யானை, சீதை மயில், புறம் அயோத்தியாபுரம். 1000 திரியுடை விளக்கினை ஏந்திய சிவப்பு வண்ண பெண்ணொருவள் வீடணன் மாளிகை நுழையும் பொழுது உறக்கத்தினின்றெனை எழுப்பிவிட்டாய் சிணுங்கினாள். விளக்கு ஏந்திய அரசலட்சுமியானவள் ராவணனின் அரண்மனையிலிருந்து வீடணனின் மாளிகைக்குள் நுழைவதாக இருந்ததாம் திரிசடையின் கனவு. தாயே, அரைக்குறையாய் உள்ளனும் கனவை முறைப்படி முடித்திட உறக்கம் கொள்ளென இருகரம் குவித்து கும்பிட்ட அவ்வமயம் அவ்விடமடைந்தான் ராமனின் ஏவலன். துயில் உணர்ந்த அரக்கியர் நிலை. ஒற்றை தலையும் 10 கைகளும் நெற்றியில் பதித்த விழிகள் 2ம் வெறித்த பார்வையும் கருத்த மேனியும் தரித்த அரக்கியர் துயிலுணர்ந்து எழுந்தனர். பிராட்டி வருந்துதலும் அனுமன் அணுகுதலும். தீயணைய அரக்கியர் தேவியை சூழ்ந்ததும் நயந்து வந்த நாயக தூதனும் உயர்ந்து வளர்ந்த மரத்தின் கிளைதனில் விரைந்து ஏறியே விவரத்தை நோக்கினான். அனுமன் பிராட்டியை காண்டல். பரவிடும் மேகத்தை கிழித்தபடி ஒளி பரப்பிடும் மின்னலாம் பிராட்டியினை நிறத்தினில் நீருண்ட மேகம் போன்று திரண்ட அரக்கியர் நடுவினில் பார்த்தான். கடலினும் மகன்ற கண் பொழியும் கண்ணீர் குளத்தின் நடுவினிலே அன்னம் போன்றவள் அமர்ந்திருந்தாள். அவளே சீதை என்றுணர்ந்தான். ஆடினான், பாடினான், துள்ளி தாவினான், ஓடினான், சிலிர்த்தான், குதித்து கூவினான். அறம் இன்னும் அழியவில்லை, அடியேன் மறிக்க தேவையில்லை, கரம் குவித்தான். பிராட்டியின் தூய்மை கண்டு அனுமன் வியந்து போதல். தர்மம்தான் காத்ததோ, ஜனகனின் கருமம்தான் காத்ததோ இவள் கற்பை, அருமைதான் இந்நன்னெறி இவளை ஒருமையாய் காத்ததே என அகமகிழ்ந்தான். அசோகவனத்துள் ராவணன் தோன்றுதல். நீள்மலைகள் பல திரண்டார் போன்றும் திண்திரள் தோள்கள் 20 இருக்கவும் ஒளிர்ந்த மகுடங்கள் 10 அரக்கன் அவ்விடம் வருவதை பொந்திடை பார்த்தான். அவனுடன் உடைவாள் ஏந்தியே ஊர்வசி வந்தனள். மடித்த வெற்றிலையை மேனகை தந்தனள். செருப்பினை தாங்கி திலோத்தமை தொடர்ந்ததை இமையா நோக்கினர் தேவர்கள் விண்ணிடை. அனுமன் ராவணனை நோக்குதல். வினையும் செயலும் அதன் விளை பொருளும் விளங்கிடும் இனிமேல் தமக்கென எண்ணி வீரக்கழல் புனை ராமனை துதித்து விழிகளை விரித்தான் ஓரிடம் மறைந்து. ராவணனை கண்டு பிராட்டி அஞ்சுதல். புசிக்க வந்த புலியினை கண்டதும் கூசிடும் மானென குறுகி நின்றாள். ஆசை கொண்டவனை அற்பனாய் கண்டவளை மாசரக் கண்டதும் வாழி ஜானகி வாழி அறம் என்றான். ராவணன் பிராட்டியை இரத்தல். நல்லருள் புரிந்திடுவாய் மெல்லிடையாளே, நன்னாள் என்னாள் எமை நீ கூடுதற்கு, பெண்மையும் திண்மையும் நிறைந்தவளே, அன்பையும் பண்பையும் இறைஞ்சுகிறேன். பாவம் பழி எதையும் கொள்ளான், உலகம் 3ஐயும் தன் குடைக்கீழ் கொள்வான். இன்று குவித்த கரங்களை சிரம்மேல் கொண்டான், தரைமேல் வீழ்ந்து வணங்கியே நின்றான். பிராட்டியின் மறுமொழிகள். நெருப்பில் பழுத்த இரும்பு நுழைந்திட கருகி போயின அவள் செவிகள், குருதியை பொழிந்தன அவள் விழிகள். சிறு துரும்பினை போட்டு அதனை நோக்கி, அறிவிலாதாய், ஆரியனாம் ராகவனின் ஆற்றலை நீ அறிதியோ? தொடர்ந்தாள். மேருவை துளைக்கும் அவன் கை வில்லால் 100 தகர்ந்திடும் உன் தலை 10. நீ ஒளித்து வைத்த இடமறிந்தால் ஒழித்திடுவான் உன் இனம் அனைத்தும்.
ஆழியும் இலங்கையும் அழிந்திடும், ஊழியும் திரிந்து உலகமே கவிழ்ந்திடும். ராவணன் சினத்தல். சீற்றத்துடன் அவன் கர்ஜித்தான், காட்டம் பொங்கிட அர்ச்சித்தான். காதலும் காமமும் நெருக்கி தாக்கிட நெருங்கி வந்தவன் சினந்து நின்றான். ராவணன் நிலை கண்ட அனுமன் நினைவு. தம்மை ஆண்டிடும் நாயகன் தேவியை கண்முன் இழிவாய் நடத்திடும் நீசன் கை தொட்டு அவளை வருத்தும் முன்னம் மிதித்து கொன்றிட உறுதி கொண்டான். தனியனாய் யான் இவனை தாக்கி தலைகள் பத்தையும் கொய்துவிட்டு இலங்கையை கடலினுள் புகுத்தி இவளை இனிதின் சுமந்து புறப்படுவேன் எண்ணினான். ராவணன் அரக்கியர்க்கு கட்டளை இடுதல். வஞ்சியிலே பேரழகு கொண்டவளை அச்சப்படுத்துவீரோ அன்றி அறிவுறுத்துவீரோ? வசியம் செய்திடனும் நீர் எனக்கு, இல்லையேல் நச்சாவே நான் உமக்கு உணர்த்தி போனான். அரக்கியர் பிராட்டியை கனன்று கூறுதலும் பிராட்டி வருந்துதலும். கனல் கக்கும் விழியால் மிரட்டினர் சிலர், மனமாற்றிட முனைந்தனர் சிலர், புத்திமதியால் புரிய வைத்தனர் சிலர், தன் இழிந்த நிலையால் நகைத்தது அந்நறுமலர். திரிசடை அரக்கியர்க்கு அறிவுறுத்தல். அவலமாயிருந்த இந்நிலையிலும் அடைக்கலமாயிருந்தவள் திரிசடை மட்டும். உரைத்தாள் தாம் கண்ட கனவின் முடிவை. உணர்ந்த அரக்கியர் சீற்றம் குறைந்தனர். இத்துடன் பகுதி 32 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 33 தொடர்ந்து வரும்.